வக்பு வாரிய சட்டம் குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் நியாயமான கருத்துக்கள். வக்பு வாரிய சட்டத்தில் 2025ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் குறித்து பாரதிய ஜனதா கட்சி தனது நியாயமான கருத்துக்களை முன்வைத்துள்ளது. இந்த திருத்தங்கள் வக்பு சொத்துக்களின் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் முஸ்லிம் சமூகத்தின் நலனை முன்னெடுப்பதற்கும் உருவாக்கப்பட்டவை. பாஜகவின் கூற்றுப்படி இந்தியாவில் வக்பு வாரியங்கள் நிர்வகிக்கும் சுமார் 9.4 லட்சம் ஏக்கர் நிலம் மற்றும் 8.7 லட்சம் சொத்துக்கள் முறையாக பதிவு செய்யப்படாமல் அவற்றின் மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருப்பதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதை சரி செய்யும் விதமாக புதிய திருத்தங்கள் மூலம் அனைத்து வக்பு சொத்துக்களையும் மாவட்ட ஆட்சியர்களிடம் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அளவில் ஒரு பொது தரவுத்தளம் உருவாக்கப்படுவதன் மூலம் சொத்துக்களின் உண்மையான மதிப்பு மற்றும் பயன்பாடு குறித்து தெளிவு பெற முடியும் என்று அவர்கள் நம்புகின்றனர். இது முறைகேடுகளை குறைத்து நிர்வாகத்தில் ஒழுங்கை ஏற்படுத்தும் என்று பாஜக தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் இந்த சட்ட திருத்தம் ஏழை மற்றும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களின் நலனுக்காகவே கொண்டுவரப்பட்டது என்று கூறுகின்றனர். தற்போது வக்பு சொத்துக்களிலிருந்து ஆண்டுக்கு சுமார் 200 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதாக மதிப்பிடப்பட்டாலும் அது முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த திருத்தங்கள் மூலம் வருவாயை முறைப்படுத்தி அந்த பணத்தை முஸ்லிம் சமூகத்தின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த முடியும் என்று பாஜக நம்புகிறது. இது அவர்களின் சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருடனும் அனைவரின் முன்னேற்றம் என்ற கொள்கையை பிரதிபலிப்பதாக அவர்கள் கருதுகின்றனர். புதிய சட்ட திருத்தத்தில் மத்திய வக்பு கவுன்சில் மற்றும் மாநில வக்பு வாரியங்களில் குறைந்தது 2 முஸ்லிம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்ற விதிமுறை சேர்க்கப்பட்டுள்ளது. இது பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதோடு வாரியங்களை மேலும் உள்ளடக்கமானதாக மாற்றும் என்று பாஜக வாதிடுகிறது. மேலும் சியா, சுன்னி, போஹ்ரா, ஆகாகானி போன்ற பல்வேறு முஸ்லிம் பிரிவுகளைச் சேர்ப்பதன் மூலம் பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சியாகவும் இதை அவர்கள் பார்க்கின்றனர். இதன் மூலம் வக்பு நிர்வாகத்தில் பன்முகத்தன்மை மற்றும் நியாயம் உறுதி செய்யப்படும் என்று அவர்கள் நம்புகின்றனர். முன்பு ஒரு சொத்து வக்பு சொத்து என்று தீர்மானிக்கும் முழு அதிகாரம் வக்பு வாரியங்களிடம் மட்டுமே இருந்தது. மேலும் அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்ய முடியாத சூழல் நிலவியதாக பாஜக சுட்டிக்காட்டுகிறது. இப்போது மாவட்ட ஆட்சியர்கள் அல்லது உயர் அதிகாரிகள் இதை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று திருத்தப்பட்டுள்ளது. மேலும் வக்பு தீர்ப்பாயங்களின் முடிவுகளுக்கு எதிராக 90 நாட்களுக்குள் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் உரிமையும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வக்பு வாரியங்கள் சட்டத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு நீதித்துறை மேற்பார்வை உறுதி செய்யப்படுவதாக பாஜக வாதிடுகிறது. வக்பு பயன்பாடு வாக்ஃப் பை யூசர் என்ற பிரிவு மூலம் பல சொத்துக்கள் ஆதாரமின்றி வக்பு சொத்துக்களாக உரிமை கோரப்பட்டதாக பாஜக குற்றம் சாட்டுகிறது. இந்த பிரிவை நீக்குவதன் மூலமும் வக்பு உருவாக்கத்திற்கு தெளிவான விதிமுறைகளை இஸ்லாமை 5 ஆண்டுகள் பின்பற்றியவர் மட்டுமே உருவாக்கலாம் அறிமுகப்படுத்துவதன் மூலமும் தவறான உரிமை கோரல்களை தடுக்க முடியும் என்று அவர்கள் நம்புகின்றனர். இது சட்டத்தை மிகவும் தெளிவாகவும் துஷ்பிரயோகத்தை தடுக்கும் வகையிலும் மாற்றுவதற்கான முயற்சியாக பாஜக பார்க்கிறது. வக்பு கவுன்சில் மற்றும் வாரியங்களில் முஸ்லிம் அல்லாதவர்களை சேர்க்கும் முடிவு நிர்வாகத்திறனை மேம்படுத்துவதற்காகவே எடுக்கப்பட்டது என்று பாஜக விளக்குகிறது. இது மத விவகாரங்களில் தலையிடுவதற்காக அல்ல, மாறாக நிர்வாகத்தை மேலும் திறமையாக்குவதற்காக என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். உதாரணமாக, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முஸ்லிம் விவகாரங்களில் தலையிடவில்லை, நிர்வாகத்திற்கு மட்டுமே இது என்று தெளிவுபடுத்தியுள்ளார். இதன் மூலம் வக்பு வாரியங்களை நவீனமாகவும் பொறுப்புணர்வுடனும் மாற்றுவதற்கான முயற்சியாக பாஜக இதை முன்னிறுத்துகிறது. பாஜகவின் பார்வையில் வக்பு வாரிய சட்ட திருத்தங்கள் வாரியங்களை சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அவற்றை மக்களுக்கு பயனுள்ளதாகவும் நவீனமாகவும் மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாகும். இதை அவர்கள் தங்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற தாரக மந்திரத்துடன் இணைத்து முஸ்லிம்களை பிரதான நீரோட்டத்தில் கொண்டு வரும் முயற்சியாக விவரிக்கின்றனர். இந்த கருத்துக்கள் அவர்களின் நியாயமான நிலைப்பாட்டை பிரதிபலிக்கின்றன. இருப்பினும் எதிர்க்கட்சிகள் இதை மதச் சுதந்திரத்தில் தலையிடுவதாகவும் வக்பு வாரியங்களின் சுயாட்சியை பறிப்பதாகவும் விமர்சிக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.